தூமிக்குப்பம் பகுதியில் உள்ள பட்டினப்பாக்கம் பஸ் டிப்போ வரை உள்ள இடைப்பட்ட பகுதியில் நிரந்தர வீடு 2 ஆண்டுகளுக்குள் கட்டித்தர வேண்டும். நிரந்தர வீட்டை மக்கள் காலி செய்த 3 ஆண்டுகளுக்குள் கட்டி எங்களிடம் அரசு ஒப்படைக்க விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை இந்த பொதுக்கூட்டம் வலியுறுத்துகிறது. 3 ஆண்டுகளுக்கு மேலாக நிரந்தர வீடு வழங்கப்படாத பட்சத்தில் சுனாமியால் பாதிக்கப்பட்ட மக்களாகிய எங்களிடமிருந்து எந்த பங்களிப்பு தொகையையும் கேட்க கூடாது என இப்பொதுக்கூட்டம் வாயிலாக தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். புதிதாக கட்டப்பட்ட வீடுகள் சுமார் 450 சதுர அடியில் மட்டுமே குறையாமல் இருக்க வேண்டும் என்ற தமிழக அரசை கூட்டம் வழியாக வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். புதிதாக கட்டப்பட உள்ள வீடுகள் 5 மாடிகளுக்கு மிகாமல் கட்டித்தர வேண்டும் என்றும் இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம். இங்கு குடிசை வீடுகாரர்களுக்கும் இதே திட்ட பகுதியில் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என தமிழக அரசை இப்பொதுக்கூட்டம் வாயிலாக வலியுறுத்தி கேட்டுக் கொள்கின்றோம். அதே போல் கோவில், பள்ளிவாசல், தேவாலயம் மற்றும் இதே பகுதியில் உள்ள கடைகள் ஆகிய அனைத்திற்கும் இடத்தை ஒதுக்கி அதையும் கட்டித்தர வேண்டும் என தமிழக அரசை இக்கூட்டம் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம். ஏற்கனவே ஒரு உயிர் இழந்தது போதும் மற்றும் ஒரு உயிர் பலி ஏற்படும் முன் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசை இப்பொதுக்கூட்டம் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம். அதே போல் கலங்கரை விளக்கம் முதல் பட்டினப்பாக்கம் வரை சீனிவாசபுரத்தில் உள்ள குடியிருப்பு வாசிகளின் பயன்பாட்டிற்காக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தையும் அமைத்து தர வேண்டும் என தமிழக அரசை இப்பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக் கொள்கின்றோம். கலங்கரை விளக்கம் ஒட்டி உள்ள இணைப்பு சாலையை இருவழி சாலையாக விரைந்து மாற்ற வேண்டும் என இக்கூட்டம் வாயிலாக தமிழக அரசை கேட்டுக் கொள்கின்றோம். நன்றி. அடுத்தபடியாக நமது பகுதி இந்த வட்டத்தினுடைய செயலாளர் அண்ணன் தா முத்துசாமி அவர்களுக்கு சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் மாஸ்டர் ஜே.டி. சார்லஸ் அவர்கள் மரியாதை செய்வார்கள். நம்ம பகுதி செயலாளர் அண்ணன் எஸ் முரளி அவர்களுக்கு நம்ம சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் ராமமூர்த்தி அண்ணன் அவர்கள் மரியாதை செய்வார். மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு நமது சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் அஸ்மத்துல்லா அவர்கள் மரியாதை செய்வார்கள். நமது சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தாவேல் அவர்களுக்கு நமது சங்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் ரஃபி அவர்கள் மரியாதை செய்வார்கள். ஒரு 5 பேர் அனுப்புங்க. ஒரு 5 பேர் அனுப்புங்க. மத்தவங்க அமைதியா இருங்க. எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் போவோம்.